கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் செய்து கொள்கின்ற ஒப்பந்தங்களையும் மார்க்க கடமையைப் போல நிறைவேற்ற வேண்டும் என்ற தொடரிலே ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்து கொள்வது, தானம் செய்வது ஆகியவற்றிலே என்னென்ன ஒப்பந்தங்கள் அடங்கி இருக்கின்றன என்பதை பார்த்து வருகிறோம். நாம் ஒரு மனிதருக்கு ஒரு பொருளை இரவலாக கொடுத்தால், அந்த இரவலாக பொருளை கொடுக்கும் பொழுது இந்த வகையில்தான் அதை பயன்படுத்த வேண்டும், இந்த வகைக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையோடு இரவல் கொடுப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோம் என்று சொன்னால், நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்திற்கு அதை பயன்படுத்தக்கூடாது என்று நம்ம விரும்பினால் அதை ஒரு நிபந்தனையாகவே போட்டுக்கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அவங்க ஒரு பிரயாணம் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், இன்னும் பல சஹாபாக்கள் எல்லாம் ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் இப்னு உமர் என்ற தன்னுடைய மகனுக்கு ஒரு இளம் வயது ஒட்டகத்தை கொடுக்குறார் பிரயாணம் பண்ணுறதுக்காக வேண்டி. பிரயாணம் போய் கொண்டிருக்கும் போது அந்த இளம் வயது ஒட்டகமாக இருக்கிற காரணத்தினால எல்லாத்தையும் முந்திக்கிட்டது போகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கூட முந்தி வேகமாக செல்கிறது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாரு, என்ன நம்ம ஒட்டகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்துத என்று மகனை கூப்பிட்டு, ஒட்டகத்தை நிப்பாட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நம்ம முந்துறது, அவங்க முன்னாடி போனால் நம்ம பின்னாடி தான் போக வேண்டும் என்று கண்டிஷன் போடுறாரு. ஆனால் அவர் என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த ஒட்டகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை, அது மிஞ்சி மிஞ்சி முன்னாடி போய் கொண்டே இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்க்குறாங்க, ஒட்டகம் முன்னாடி போகிறதையும் மகனை பிடிச்சி இழுக்க வைக்கிறதையும் இதையெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, உமரில் நான் கூப்பிட்டு, இங்கே வா, இந்த ஒட்டகத்தை எனக்கு நீ விலைக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹுவலக்க யார சொல்லலாம், விலையெல்லாம் வேணாம், சும்மா உங்களுக்கு தந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, விலைக்கு தான் வேணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நான் விலைக்கே தந்துடுறேன். அப்போவே விலை பேசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தை விலைக்கு வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இப்னு உமரை கூப்பிட்றாங்க, மகனை கூப்பிட்றாங்க. உங்கள் தகப்பனார் தேவையில்லாமல் தலையிட்டு அப்படி போகாத இப்படி போகாதங்கிறாரு. இப்போ நான் உனக்கு இதை தந்துட்டேன், யா அப்துல்லாஹ் இப்னு உமர் தஸ்னாபிஹி மாஷேத்த, நீ விரும்பினதெல்லாம் செஞ்சிக்க. இந்த ஒட்டகம் உன் தகப்பனாருடைய ஒட்டகமாக இருக்கிறதுனால, நீ இரவலாக யூஸ் பண்ணுறதுனால தான் அப்படி முந்தக்கூடாது பிந்தக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு. இந்த மாதிரி கண்டிஷன் போட ஒரு ரைட் இருக்கிறது. ஆனால் இப்போ ஒட்டகம் ஏன் ஒட்டகம், நான் உனக்கு அன்பளிப்பு, தகப்பனாற்றை வாங்கி மகனுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க. அப்போ நான் உங்கள் தகப்பனாற்றை விலைக்கு வாங்கி இப்போ நான் உனக்கு இப்போ அன்பளிப்பாக செஞ்சுட்டேன், நீ முன்னாடி போய்க்க, என்னை முந்தக்கூடாதுங்கலாம் ரூல் கிடையாது, நீ உன் ஒட்டகம் நல்ல வேகமாக போனால் முன்னாடி போய்க்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறாங்க. புகாரி முஸ்லிமின் ஏராளமான நூல்களில் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் என்ன விளங்குது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தை மகனுக்கு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்ததுனால அவருக்கு ஒரு உரிமை இருக்குன்னு நினைக்கிறாரு. என்ன உரிமை, நீ வேகமாக போகக்கூடாது, நபிகள் நாயகத்தை முந்தக்கூடாது, நீ ஒரு கண்ட்ரோலாக தான் அதை வச்சுக்கிறனே அப்படின்னா ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அதை பயன்படுத்தணும் என்று சொல்கிறாரு. அதை நபிகள் நாயகம் கண்டிக்கல, ஏப்பா இரவல் கொடுத்துடல, அது எப்படி போனால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்காம அவருக்கு உரிமை இருக்கிறத ஒத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, இதுக்கு சரியான வழி என்னன்னா நம்மளே வாங்கி கொடுத்துருவோம், இப்போ உமருக்கு ரைட் இல்லாமல் போயிடும், ரைட்டு நம்முடையதாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இது மாதிரி நம்மகிட்ட ஒருத்தர் வாகனம் காரு கேட்குறாரு, காரு இரவலாக வாங்கிக்க, இந்த நாவூர் தர்காக்கெல்லாம் போயிடாத அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். தீமையான காரியம், பிடிக்காத காரியம், மார்க்கத்துக்கு விரோதமான காரியம், இதுக்கெல்லாம் நீ பயன்படுத்தக்கூடாது என்கிற கண்டிஷனில் உனக்கு இதை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி இரவலாக பயன்படுத்தி திருப்பி வாங்குறது. இரவலாக நம்ம ஒரு பொருளை கொடுத்தோமே ஆனால் இரவல் கொடுக்கப்பட்டவருக்கு நம்ம கண்டிஷன் போட ரைட் இருக்கிறது. அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் அவர் பயன்படுத்தி கொள்ளணும். இன்னும் நாளுக்கு நீ வேற ஆளுக்கு கொடுக்காதுன்னு இரவல் கொடுக்கலாம். இரவல் கொடுக்கும்போது ஓன் தேவைக்கு தான் பயன்படுத்திக்கிறேன்னு, நீ இன்னொரு ஆளுக்கு கொடுக்காத அப்படின்னு கண்டிஷன் போட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பொருளுக்கு சொந்தக்காரன் நம்மளாக இருக்கும் பொழுது
நம்ம விருப்பத்தின்படி தான் அவரை யூஸ் பண்ண முடியாத. இப்படி இரவல்ல கூட இந்த இருக்கிறது, இவ்வளோ ஒப்பந்தங்கள் இருக்கிறது, கண்டிஷன் இருக்கிறது. அதே மாதிரி இந்த இரவல் இல்லாமல் அன்பளிப்புகள் இருக்குல்ல, அன்பளிப்புகளில் கூட நம்ம நிறைய விஷயங்களை தப்பு அன்பளிப்புன்னு வழங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு கூட நம்ம பார்க்கலாம், திருமணத்தை ஒட்டி நிறைய அன்பளிப்புங்கிற பேரில் பெண் வீட்டார்ட்ட சுரண்டுறாங்க. டவுரி வாங்குற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. அது பத்தாதுன்னு சொல்லி சீரு சீராட்டி என்று பல பொருள்களை என்ன செய்கிறாங்க, நகையாக, காராக, வீடாக பல விதமான பொருள்களை வாங்கி கொள்கிறார்கள். வாங்கி கொண்டு என்ன சொல்கிறாங்க, இது அவங்க அன்பளிப்பாக தானே கொடுக்குறாங்க, நாங்கள் கேட்கவும்லாம் இல்லையே, கேட்காம அவங்கள தான் கொடுக்குறாங்க. சில பேர் கேட்டு வாங்குறாங்க, சில பேர் கேட்காமலே என்ன செய்கிறாங்க, அவங்க தருவதை வாங்கி கொள்கிறாங்க. கல்யாணத்தை திருமணத்தை ஒட்டி இது மாதிரியான பொருள்களை அவங்க வாங்கி கொள்கிறார்கள். நாங்கள் கேட்கல, அவங்க பிள்ளைக்கு அவங்க தர்றாங்க என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி செய்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அன்பளிப்பில் சேருமா? கேட்காம கொடுத்தால் கூட மறைமுகமாக அங்கே கேட்கக்கூடிய தன்மை இருந்தால் அதுக்கு பேர் அன்பளிப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய பொருள் இன்னொரு மூமினுக்கு எப்போ ஹலால் ஆகும் என்று சொன்னால், மனம் மனம் ஒப்பி மன விருப்பத்தோடு எதை கொடுக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் ஹலால் ஆகாது. இப்போ நான் ஒரு பொருளை கசந்து கொண்டு கொடுத்தால் அது உங்களுக்கு ஹலால் இல்லை, வேறு வழியே இல்லையே கொடுத்தான் ஆக வேண்டி இருக்குது என்று கொடுத்தால் அது உங்களுக்கு ஹலால் ஆகாது. மனம் ஒப்பி தரணும். ஒருத்தனுடைய பொருளை இன்னொருத்தனுக்கு ஹலால் ஆகிறதா இருந்தால் அது வியாபாரத்தின் மூலமாக இருக்கட்டும், அன்பளிப்பு மூலமாக இருக்கட்டும், அல்லது வேற இரவல் மூலமாக இருக்கட்டும், அது எப்படி வந்தால் தான் ஹலால் ஆகும்? மனம் ஒப்பி மன விருப்பத்தோட அது தந்தால் தான் ஹலால் ஆகும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை ஜக்காத்து வசூலிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. இந்த வரதட்சணை வாங்குறாங்கல்ல, கேட்காம எங்களுக்கு தர்றாங்க அதனால வாங்கிக்கிறோம் என்று சொல்றார்களே, இவர்களுக்காக வேண்டி இந்த ஹதீஸில் ஒரு பாடம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத் வசூலிப்பதற்காக வேண்டி பலரை அனுப்புவாங்க. அதுல ஒரு ஆளை அனுப்புறாங்க. போனவர் நிறைய வசூல் பண்ணிட்டு வர்றாரு. ஜக்காத் நிதியெல்லாம் திரட்டி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி கொண்டாந்து வைக்கிறார். வைக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹாதா லக்கும் வ ஹாதா உஹுதிய இலைய. அந்த கொண்டு வந்த பொருள் அப்படி ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறார். ஒரு பகுதியை தூக்கி இந்த பக்கம் வைத்துக்கொண்டு, இதுதான் ஜக்காத்துக்கு வந்தது, இது எனக்கு தந்தாங்க அப்படிங்கிறார். ஜக்காத் வசூலிக்கு நீங்க அனுப்புனீங்க, ஜக்காத்தெல்லாம் கலெக்ட் பண்ண பிறகு நீ வச்சுக்கேண்டு எனக்கு தந்த பொருள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி கொண்டாந்து ரெண்டா பிரிச்சு போடுறாரு. இது கொஞ்சமா தான் இருந்திருக்கு, அளவு நமக்கு சொல்லப்படலை. ஒரு பகுதியை ஜக்காத்துடைய இதுன்னு ஒப்படைக்கிறாரு, இன்னொரு பகுதி ஒரு ஒழிக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வைத்து விட்டு, இது ஜக்காத்துக்கு தந்து இந்தா இருக்கிறது, இது எனக்காண்டி தந்தாங்க அப்படிங்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. இதை கேட்ட உடனே அவருக்கு ஏதாவது அறிவுரை சொல்லியிருக்கலாம், அவருக்கு அறிவுரை சொல்லலை. ஏன்? இது ஒரு பயங்கரமான நோய், இது எல்லா மக்களுக்கும் அறிவிக்கணும், இவருக்கு மட்டும் சொன்னா பத்தாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிடுட்டாங்க. வச்ச உடனே மக்களெல்லாம் கூப்பிடு அப்படின்ட்டாங்க. மக்களெல்லாம் கூட்டி வச்ச உடனே மெம்பர்ல ஏறிக்கொண்டு உடனே மக்களுக்கு சொல்றாங்க, மக்களே நாம ஒரு ஆளை ஜக்காத்தை வசூலிப்பதற்காக அனுப்புகிறோம், அவர் போய்விட்டு என்ன செய்கிறாரு, இது எனக்கு தந்தது, இது உங்களுக்கு தந்தது அப்படி என்று சொல்லுகிறார். இவருக்கு தர்றதாக இருந்தால் ஹல்லா ஜலசஃபி பைத்தி அபிஹி ஹல்லா ஜலசஃபி பைத்தி உம்மிஹி, இவர் ஒரு அப்பா வீட்டில் அத்தா வீட்டில் இருந்து பார்க்கட்டுமே, அவங்க அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டுமே வருதான்னு பார்ப்போம். இவருக்கு உரியதா இருந்தா இவர் தேடி கொண்டாந்து கொடுத்தாங்களா? நான் அனுப்புன வேலைக்கு போனதுனால அது கொடுத்தாங்க. அப்ப இவருக்கு கொடுத்தது என்று இவர் சொல்கிறாரு. இவர் தன்னுடைய வீட்டில் இருந்தால் அது வந்திருக்குமா? தன்னுடைய அத்தா வீட்டில் இருந்தால் அது வந்திருக்குமா? தன்னுடைய அம்மா வீட்டில் இருந்தால் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு விளக்குறாங்க. அப்ப இவர் கேட்டுலாம் வாங்கல, இவருக்கு தான் கொடுக்கிறார்கள். கொடுத்தாலும் இவருக்கு உரியது அல்ல. ஏன் கொடுத்தாங்க? ஒரு கணக்கோட தான் கொடுப்பான், எல்லாம் கிறுக்கணா கொடுக்கறதுக்கு. இவர் ஜக்காத் வசூலிக்க போயிருக்கிறாரு, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் குறைவா எடுத்துக்கிட்டேன், ஒரு மட்டமான ஒட்டகத்தை வாங்கிட்டு போட்டேன், அதுக்கு தானே கொடுக்குறாங்க. ஜக்காத் வசூலிக்க போன ஆளுக்கு ஜக்காத் இந்தாப்பான்னு கொடுத்துவிட்டு எவனாச்சும் அள்ளியும் கொடுப்பானா? மாமாவோ மச்சானா சொந்தமா இருந்தா கொடுப்பாங்க. இந்த ஜக்காத்து வசூலிக்க போனாலும் வெளியூர் ஆளு, ஜக்காத்து யார்கிட்ட வசூலிக்க போனாரு, அவங்களுக்கு எந்த சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை, நட்பும் இல்லை, உறவும் இல்லை, முன்ன பின்ன தெரியாது. முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் கேட்கும்போது, உங்கள்ட்ட சேல் டாக்ஸ் ஆஃபீஸ் வரி வாங்க வர்றான், வரியும் கொடுத்துவிட்டு ஒரு 500 ரூபாய் கொடுத்து யாராவது கொடுப்பீங்களா? வரி வசூலிக்க ஒருத்தன் வர்றான்னு சொன்னா வரியை கொடுப்பீங்க,
வரியை கொடுக்கும் போதே கசந்து நொந்து வெறுத்து இவனுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குன்னு நினைச்சிட்டு தான் கொடுப்பீங்க. வரியை அப்படித்தான் இருக்கிறது. வரியை கொடுத்துட்டு இந்தாங்க வரி 500 ரூபா, இந்தாங்க இந்த 100 ரூபா நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் என்னமோ கோல்மால் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாரு, வரியில கொஞ்சம் சலுகை காட்டணும்னு எதிர்பார்க்கிறாரு. இவர் ஒழுங்கா கவனிக்க கூடாது, ஒழுங்கா கணக்கெடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி இதை கொடுக்கிறார், எலும்பு துண்டை போடுறாருன்னு அர்த்தம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. நான் ஒரு வேலைக்கு அனுப்பி இருக்கும் பொழுது உனக்கு தந்தால் உனக்குன்னு தந்தா வாங்கக்கூடாது, எனக்கு கிடையாது, எனக்கு என்ன நீ தர்ற, எனக்கு தான் ஜக்காத் வசூலிக்கிறாளுக்குன்னு ஒரு பங்கு மார்க்கத்தில் இருக்குது, அப்படின்னு நீ என்ன தனியா தர்றது? ஒரு ஜக்காத் வசூலிக்க போனாரா இல்லையா? வசூலிக்க போன ஆளுக்கு மார்க்கத்தில் கொடுப்பாங்களா இல்லையா? 8 பேர் கொடுக்கணும் இருக்குல்ல. ஜக்காத்து பணத்தை 8 வகையா பங்கு வைக்கணும். 8 வகையில ஒரு வகை என்ன? உல் ஆமிலின அலைஹா, ஜக்காத்தை யார் வசூலித்து வருகிறார்களோ அவங்களுக்கு அதுல இருந்து ஊதியம் கொடுக்கலாம். அப்ப ஜக்காத்தை வசூலிச்சு கொண்டாந்து போடு, இந்தா உனக்கு நான் தருவேன், அதை உனக்கு என்ன தரணுமோ அதை நான் தரணுமே தவிர நீ என்ன தனியாக அங்கிருந்து வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன கவனிக்கணும்? இவர் மோசடி செய்யல, உண்மை. இவர் எந்த கோல்மால் பண்ணல, உண்மை. அவங்களா தான் கொடுத்தாங்க, அதுவும் உண்மை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கவனிக்கல. எதுக்கு கொடுத்தாங்க? அன்பளிப்பு இது இப்படி ஆகும், அன்பு அங்க இல்லையே. அன்புன்னா முன்ன பின்ன தெரிஞ்சாதான் அன்பு. இவருக்கு அவருக்கு எந்த சொந்த பந்தம் ஒண்ணுமே இல்லையே. அப்ப இது காரணத்துக்காக கொடுத்தார்களே, ஆனால் மறைமுகமாக அங்க கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறது. வெளிப்படையாக அவர் கேட்காட்டா கூட மறைமுகமா இது வாங்கினா ஒழுங்கா கவனிக்க விட்டுருவேன், பிடிச்சி இறுக்கி போடுவேன், கணக்குகளை துல்லியமா நெருக்கி பார்த்துருவேன், இப்படிலாம் செய்யாம இருக்கிறதா நீ கொடு என்கிற அர்த்தம் அதுல அடங்கி இருக்கிறது. அதான் இப்போ நடக்கு கல்யாணத்துல எதுக்கு நகை நட்டு அள்ளி போடுறாங்க? அள்ளி போடாட்டி நீங்க எப்படி நடத்துவீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஒரு பொண்ணு வரதட்சணை வேணான்றீங்க, அதே நேரத்தில் பண்டம் பாத்திரம் அது இது தட்டுமுட்டு சாமான்லாம் அனுப்பி வைக்கலான்னு வைங்க, ஃப்ரிட்ஜ் வரலன்னு வைங்க, வாஷிங் மிஷின் வரலன்னு வைங்க, கட்டில் பீரோலாம் வரலன்னு வைங்க, எல்லா வீட்லையும் செய்யற மாதிரி வரலன்னு வைங்க. அந்த பொண்ணை எப்படி நடத்துவீன்னு அவனுக்கு பயம் இருக்கும்ல. நம்ம பொண்ணை வெறுமனை அனுப்பி வச்சா அதை சித்திரவதை பண்ணுவாங்க, குத்தி குத்தி காட்டுவாங்க, ஒழுங்கா நடத்த மாட்டாங்க புகுந்த வீட்டில். அதனால நம்ம என்ன செய்வோம்? கொடுத்து அனுப்பும். அது பயந்துட்டு தானே கொடுக்குறான். அப்ப இந்த கல்யாணத்தை ஒட்டி அவன் கொடுப்பானே, ஆனால் எதுக்கு தான் கொடுக்குறான்? நீங்க தன்னுடைய மகளை கொடுமைப்படுத்த கூடாது என்பதற்காக கொடுக்குறான். கொடுக்காவிட்டால் ஒழுங்கா நடத்த மாட்டீங்க என்பதற்காக கொடுக்குறான். அப்ப இந்த கல்யாணத்தை வச்சு தருவார்களே, ஆனால் நீங்கள் கேட்காம இருந்தால் வாங்கக்கூடாது. நீ கேட்காட்டா கூட எதுக்கு தர்றான்? உனக்கு நேற்று இந்த கல்யாணம்னு ஒன்று இல்லாட்டி உனக்கு தந்திருப்பானா? எப்படி இந்த ஜக்காத்துன்னு வசூலிக்க போவாட்டி அவன் கொடுத்துருக்க மாட்டானோ, அதே மாதிரி நிக்காகுன்னு ஒன்று இல்லைன்னா உனக்கு தருவானா? அன்பளிப்புன்னு ஏற்கனவே உனக்கு தெரியுமா? அவனை ஏற்கனவே இது மாதிரி தந்து இருக்கிறானா? கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது என்ன வேண்டாலும் கொடு. கல்யாணம் ஆகி போச்சு, மோகன் ஆகிட்டாங்க, மருமோகன் ஆகிட்டாங்கன்னா கொடுத்துட்டு போ. கல்யாணத்தை ஒட்டி நீங்க கொடுத்தீர்களே, ஆனால் எதுக்கு தான் கொடுக்குறீங்க? கொடுக்கலன்னா எங்க வீட்டில் நிம்மதி இருக்காது, மாமியா கொடுமை அதிகரிக்கும், நம்ம பிள்ளைய நிம்மதியா வச்சுக்கிற மாட்டாங்க. இதுக்கு பயந்துகிட்டு ஒருத்தன் கொடுத்தாலும், நீ கேட்காமல் அவன் கொடுத்தாலும் அது அநியாயம்தான். இதே கேள்வி நம்ம கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு என்ன கேட்டாங்க? உங்க அப்பா வீட்டில் உட்காந்தா கிடைச்சிருக்குமா, உங்க ஆத்தா வீட்டில் உட்காந்தா கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம கேட்கணும். இந்த பொண்ணை நீ கல்யாணம் முன்னாடி உனக்கு கொடுத்துருப்பானா? கல்யாணத்துக்கு தானப்ப கொடுக்குறான். இப்போ இந்த கல்யாணத்துக்காகத்தான் கொடுக்குறான் என்று சொன்னால், கல்யாணத்துக்காக எதுக்கு பொண்ணு வீட்டுக்காரன் கொடுக்கணும்? கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரன்ல கொடுக்கணும். நீ இல்லப்பா மகரு கொடுக்கணும், நீ இல்லப்பா விருந்து போடணும், நீ இல்லை எல்லாம் செய்யணும். அதே மாதிரி பொண்ணு வீட்டில் விருந்து தின்னுபிட்டு அவங்களா கொடுத்தாங்க, அவன் ஏன் கொடுக்குறான்? கொடுக்காட்டி நீ அவன் நாரடிச்சு போடுவ, அதுதான் கொடுக்குறான். விருந்து வெளிமாங்கிற விருந்து ஆணை சேர்ந்தது தானே, மாப்பிள்ளை தானே கொடுக்கணும். உனக்கு வசதி இருந்தால் கொடு, வசதி இல்லாட்டி பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு போ. உனக்கு கொடுக்கணும் யாரும் கட்டாயப்படுத்தலை. இவன் என்ன பண்ணுறான்? வரதட்சணைலாம் வேணாம், ஒரு 500 பேர் வருவோம் பிச்சை கேட்கறது, ஒரு 200 பேர் வருவோம், 200 பேர் வருவோம்னு அங்கேயே சொல்ற. 200 பேர் 2000 பேர் வேணாலும் கூப்பிடு, நீ ஓங்காசில் விருந்து கொடு. அப்ப விருந்து கொடுப்பதாக இருந்தால் பெண்ணுக்கு விருந்து இருக்குதா? பெண் வீட்டார் தலையில் சுமத்தலாமா? அப்ப பெண் வீட்டார்த்த விருந்தையும் போறா, அதை போய் தௌஹீதுன்னு போய் தின்னுகிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆட்களை. தௌஹீதுன்னு சொல்லி கொண்டு பெண் வீட்டில் எப்படிப்பா விருந்து போடுறீங்க, அதை எப்படி நாங்கள் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா? விருந்து மாப்பிள்ளை விட்டு விருந்தா பொண்ணு விருந்தான்னு கேட்கணும். மாப்பிள்ளை விட்டு விருந்து என்று சொன்னால் இதே கேஸ் தான். இது ஏமாத்தி வாங்குறது தான், மிரட்டி வாங்குறது தான், மறைமுகமாக அது ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் அன்பளிப்பு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். லஞ்சத்துக்கு கூட அன்பளிப்புங்கிறாங்க.
ஒரு காரியம் சாதிக்கிறதுக்காக வேண்டி அதிகாரிகளுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. லஞ்சத்தில் கூட ரெண்டு வகையான லஞ்சம் இருக்கிறது. ஒன்று, அநியாயமான ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக கொடுக்கக்கூடிய லஞ்சம். ஒன்று, சட்டப்படியான உரிமைகளுக்காக வேண்டி அதையே பெறுவதற்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. ரெண்டு வகையான லஞ்சம் இருக்கிறது. முதல் லஞ்சம் இருக்கு, அது மார்க்கத்தில் அறவே கூடாது, கண்டிப்பாக தவிர்த்தாகணும். என்ன லஞ்சம்? நமக்கு எந்த தகுதியுமே இல்லை, இன்னொருத்தனுக்கு உரிய தகுதி. இது யாருடையதுன்னு ஒரு வழக்கு வருது. இது என்னுடையதுன்னு எனக்கே தெரியும், உங்களுடையதாக இருக்கும். இது என்னுடையதுன்னு தீர்ப்பு வாங்குறதுக்காக வேண்டி லஞ்சம் கொடுக்கறது. அப்போ இது பொருளை என்னுடையது இல்லைங்கும் போது இதை என்னுடையதுன்னு ஆக்குவதற்காக வேண்டி லஞ்சம் கொடுத்தோமே. ஆனால் நீங்கள் அன்பளிப்பாக கொண்டே கொடுத்தாலும் கொடுக்கறதும் பாவம், அவன் வாங்குறதும் பாவம். குர்ஆன்ல அல்லாஹ் தடுக்கிறான். இது துதுலூபிஹா இலல் ஹுக்காம், நீதிபதிகள்கிட்ட கொண்டே லஞ்சம் கொடுப்பதற்காக லஞ்சம் கொடுத்து பிறருடைய பொருளை நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்தவனுடைய பொருளை சாப்பிடுவதற்காக வேண்டி லஞ்சம் கொடுத்தால், அடுத்தவனுடைய உரிமையை நீங்கள் தட்டி பறிப்பதற்காக வேண்டி லஞ்சம் கொடுத்தால், அது நீங்கள் அன்பளிப்பு என்று நினைத்து கொண்டாலும் சரி, அது அன்பளிப்பு கிடையாது. இன்னொன்று இருக்கிறது, எந்த யாருடைய நம்ம உரிமை தான், ரேஷன் கார்டு வேணும், இது நம்ம உரிமை, நம்ம ரேஷன் கார்டு தான். ஆனால் இதை வாங்குறதுக்கு ரூபா கேட்குறான். இதை வாங்குறதுனால வேற ஆளுடைய ரேஷன் கார்டு நம்ம தட்டி பறிக்கல, நம்ம ரேஷன் கார்டு தான். நமக்கு மின்சார கனெக்ஷன் கொடுக்கணும், கனெக்ஷன் கொடுறான்னு கேட்டால் 2000 ரூபா கொடுங்குறான். கனெக்ஷன் கொடுத்ததை நம்ம 2000 ரூபா கொடுத்து கனெக்ஷன் வாங்கிட்டு அடுத்த ஆள் பாதிக்குமா? அடுத்த ஆள் உரிமை இல்லை, நமக்கு கிடைக்க வேண்டியதான். நமக்கு தேவையான உரிமைகளையே பெறுவதற்காக வேண்டி சில நேரத்தில் கொடுக்க வேண்டிய லெவலில் இருக்கிறது. இது நிர்பந்தம். இது மார்க்கத்தில் வெறுத்துட்டு வேண்டாம் கொடுக்கலாம், ஏன்னா காரியம் ஆகணுமே. நம்ம யார் உரிமையும் தட்டி பறிக்கலையே, பிறருடைய பொருளை தட்டி பறிக்கிறதுக்கு இருக்குமே. ஆனால் பிறருடைய உரிமையை தட்டி பறிக்கிறதுக்கு ஆனால் முன்னாடி இருக்கிறவனை பின்னாடி தள்ளிட்டு போறதுக்காக கியூவில் நிற்கிறீங்க. நீங்கள் 40வது நிற்கிறீங்க, ரூபாயை கொடுத்து முதல்ல என்னை போட்டுக்க. அப்போ 39 பேர் தள்ளி விட்டீங்க. 39 பேருடைய உரிமையை நீங்கள் தட்டி பறிச்சிட்டீங்க. அப்படி அடுத்தவனுடைய உரிமையை தட்டி பறிக்கிற விஷயம் இருக்குமே. ஆனால் இதுக்கு நிர்பந்தம்னு சொல்ல, அடுத்தவன் உரிமையை தட்டி பறிக்கிற நிர்பந்தமா? நிர்பந்தம் கிடையாது. இது இல்லாம உங்க உரிமையை பெறுவதற்கு நம்ம நாட்டில் அப்படித்தான் இருக்கு சட்டம். சட்டம் அப்படித்தான் இருக்குது. டோட்டலா என்ன செஞ்சிருக்கு? எங்க பார்த்தாலும் லஞ்சம் வியாபித்து இருக்கிறது. ஒன்றும் செய்ய முடியாது. வீடை கட்ட இயலாது. வீடு கட்டுற இடத்த வாங்கி போட்டு வீடு கட்டுறது கேட்டால் அதுக்கு பர்மிஷன் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான். அதுக்கு என்ன செய்யறான்? வேணும்டே வந்து அது இது ஏதாவது சொல்லுவான். கரெக்டாக இருந்தால் கூட ஒரு குறை சொல்லுவான். ஒழுங்கு 100% கரெக்டாக வச்சாலும் என்ன செய்வான்? கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வெள்ளையா இருக்கு, பச்சையா இருந்திருக்கணுமா, இப்படி என்னத்தையா சொல்லுவான். மண் சரியில்லை, மண் எடுத்து பார்த்துட்டு இது கட்டடத்துக்கு தகுதி இல்லைன்னு போயிடுவான். அப்போ இந்த பர்மிஷன் வாங்குறதா இருந்தால் கூட என்ன செய்ய வேண்டியிருக்கு? கொடுத்து தான் வாங்க வேண்டிய அளவில் ஆக்கிவிட்டானுவோம். அப்போ இதில் நம்ம கட்டணம் தான், நம்ம இடம் தான், நம்ம காசைப்பட்டு தான் கட்ட போகிறோம், அது கூட கொடுக்க வேண்டி இருக்கிறது. இது மாதிரி இருக்குமே. ஆனால் கொடுக்கிறவனை வேண்டால் நிர்பந்தம் வச்சுக்கலாமே தவிர, வாங்குறான் பாருங்க, இவன் வந்து செய்கிற அநியாயம், இவனுக்கு அது ஹலால் இல்லை. ஒரு முஸ்லிமான அதிகாரியாக இருந்தால் இது மாதிரி வாங்கக்கூடாதீங்க. நமக்கு வந்து அவனுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது, இந்த வேலையை பார்ப்பதற்காக வேண்டி அவனுக்கு அரசாங்கத்தில் ஊதியம் கொடுக்கப்படுது. ஊதியம் இல்லாமல் அவன் சேவை ஒன்றும் செய்யலை, நம்மகிட்ட காசு வாங்கிட்டு செய்யறதுக்கு. எல்லாமே நம்முடைய வரிப்பணத்தில் சம்பளத்தை வாங்கி கொண்டு அதுக்கு செய்கிற கடமையை செய்யாம அதுக்கு தனியாக வேற நம்மள்கிட்ட கேட்டான் என்று சொன்னால் அது ஒரு மோசடி, அது ஒரு ஃப்ராடு, அது அன்பளிப்பு இல்லை. அப்போ இந்த அன்பளிப்புகளில் கூட நிர்பந்தமான நிலையில் நம்ம கொடுக்க வேண்டிய நிலை வந்தால் கூட வாங்குறவனுக்கு ஹலால் ஆகாது. ஏன்? அது மனப்பூர்வமாக நம்ம கொடுக்குறோம். இதை வாங்குவதற்கு நொந்து போய் கொடுக்குறோம். இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்களே, ஒரு ரேஷன் கார்டு வாங்க முடியலையே, ஒரு மின்சார இணைப்பு வாங்க முடியலையே, ஒரு வீடு கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்க முடியலையே அப்படின்னு மன வெறுத்து நொந்து போய் கொடுக்குற காரணத்தினால, இது மார்க்கத்தில் அனுமதி இல்லாத காரணத்தினால இது கூட ஹராமாகிவிடும். இதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், ஒரு சபையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு சபையில் எல்லாரும் உட்காந்துருக்குறீங்க, பள்ளியாசலுக்கு கடன் வாங்கினேன், நீங்கள் எவ்வளோ கொடுக்குற, நீங்கள் எவ்வளோ கொடுக்குற, சபையில் வச்சு கேட்டீங்கன்னு வைங்களேன். சபையில் வச்சு கேட்கும்போது சில வெக்கப்பட்டு கொஞ்சம் கூட சொல்லி விட்ருவாங்க. அவன் 500 ரூபா கொடுக்கணும்னு நினச்சிருப்பான். என்னங்க நீங்கள் எவ்வளோங்க? 1000 ரூபா போட்டுக்கிறங்க. அவன் என்ன செய்வான்? அவனுக்கு விருப்பமே இருக்காது, 500 தான் கொடுக்க நினச்சிருப்பான். வேற ஆளுக்கு 500, 2000, 3000 ரெண்டும் என்ன செய்வான்? நமக்கு ஒரு 4000 போட்டுக்கிறங்கம்மா. அப்போ இது வந்து மனசில் விருப்பம் இல்லாமல் வெறுத்து போய் சபையில் வச்சு கேட்டுவிட்டாங்களே என்பதற்காக கொடுக்குறான். இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அவங்க அதை ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. தனியாக போய் யோசிச்சுன்னு அப்புறம் சொல்லு, கூட்டத்தில் வச்சு ஒரு தடவை ஒத்துக்கிற முடியாது. அவன் மனப்பூர்வமாக தர ஒத்துக்கொண்டாலும் கூட அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனப்பூர்வமாக இது வரலன்னா நமக்கு தேவையில்லை என்று நினைக்கிறார்கள்.
அது ஒரு பெரிய சம்பவம். என்ன சம்பவம் என்று சொன்னால், ஹவாசின் என்று ஒரு கூட்டத்தாரோட போர் செய்கிறாங்க. அந்த ஹவாசின் கூட்டத்தாரோட போர் செஞ்சு வெற்றி பெற்றுறாங்க. வெற்றி பெற்றா என்ன செய்வாங்க, அவங்களுடைய பொருள்களை எல்லாம் கைப்பற்றிக்கிடுவாங்க. போர்க்களத்தில் வாள், தலை, ஒட்டகம், அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஆட்களையும் கைதிகளாக பிடிச்சிருவாங்க. அப்போ போரில் வந்த ஆட்களை கைதிகளாக பிடிச்சிருவாங்க, பொருள்களை வந்து கனிமத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்படி வந்த உடனே ஜெயிச்சு கொண்டு வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த ஹவாஸின் கூட்டத்திலேயே ஒரு கணிசமான பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக தகவல் வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 நாள் வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, வருவாங்க. அதனால இந்த பொருளை பங்கு வச்சு கொடுக்காம பெண்டிங்கில் வைப்போம் அப்படின்னு சொல்லி கைதிகளையும் பங்கு வைக்கல, அந்த கனிமத்து பொருளையும் சஹாபாக்களும் பங்கு வச்சு கொடுக்கல. ஒரு 10 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க, வரல யாரும் கேட்டு. இஸ்லாத்தை தழுவிட்டாங்கன்னு தகவல் வந்தது, அதை கிளைம் பண்ணி கேட்கறதுக்காக வரல. அப்புறம் சஹாபாக்களை கூப்பிட்டு பிரித்து கொடுத்துட்டாங்க. அடிமைகளை, கைதிகள் எல்லாம் அடிமையாக கொடுத்துட்டாங்க. கனிமத்து பொருள்களை எல்லாம் இந்த நீ வச்சுக்க, இந்த ஒட்டத்தை நீ வச்சுக்க, இந்த குதிரை நீ வச்சுக்கன்னு பிரித்து கொடுத்துட்டாங்க சஹாபாக்களுக்கு. கொடுத்த பிறகு அவங்க வர்றாங்க. யாரே ஹவாஸின் கூட்டத்தார் வந்து, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், எங்களுடைய கைதிகளை நீங்கள் திருப்பி தந்துடணும், எங்களுடைய கனிமத்து பொருளையும் திருப்பி தந்துடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் வந்து இந்த பொய் சொல்ற எனக்கு பிடிக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்க, சும்மா அது ஏமாற்றுவாங்கல்ல, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கழுத்து எடுத்துடுறது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு இந்த பொய் சொல்வது எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு ரெண்டையும் நான் தரமாட்டேன். சும்மாச்சு நம்ப வச்சு ஏமாற்ற தயாராக இல்லை. ஒன்று கைதிகளை வேண்டாம் வாங்கிக்கிறங்க, இல்லைன்னா அந்த பொருள்களை மட்டும் வாங்கிக்கிறங்க. ஒன்று பொருள் வேணும்னா பொருள்கள் வச்சுக்கிறவன் தான் பிடிங்க உங்கள்கிட்ட தந்துடுறேன். கைதிகள் தான் வேணும்னு சொன்ன ஆட்களை பிடிச்சிட்டோம்ல, அவங்க சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க தான் வேணும்னு சொன்னால் அதை கேளுங்க, ரெண்டில் ஒன்று தான் தர முடியும், யோசிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. அவங்க பல விதமான யோசிச்சு பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, பொருள் தொலைஞ்சிட்டு போகுது, மாமா மச்சான் சொந்தக்காரன்லாம் கைதியாக இருக்கிறாங்க, அதை எங்களுக்கு திருப்பி தந்துடுங்க அப்படின்னு கேட்போம்னு சொல்லி வந்து அதை சொல்கிறாங்க. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் கூட்டுறாங்க. கூட்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி ஹவாஸின் கூட்டத்தார்கிட்ட இருந்து நம்ம ஜெயித்தோம், அவங்களுடைய பொருள்களை எல்லாம் உங்களுக்கு பங்கு போட்டு தந்துட்டோம், அவங்களுடைய கைதிகளை எல்லாம் பிடிச்சி உங்களுக்கு பங்கு போட்டு தந்துட்டோம், இப்போ அவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன முடிவுன்னா, அவங்களுடைய கைதிகளை அடிமைகளை வச்சுக்கிறீங்கல்ல, அவங்கள திருப்பி கொடுப்பதாக நான் முடிவு செய்து விட்டேன். ஆனால் உங்களுக்கு தந்துட்ட காரணத்தினால அதை நான் முடிவு செய்யலாது. நான் வந்து திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த கைதிகள் எல்லாம் யாரு, உங்களுக்கு நாங்கள் ஆளுக்கு ஒரு கைதின்னு பிரித்து தந்துட்டேன், அவங்கள வந்து கொடுக்குற நீங்கள் ஒத்துக்கிட்டா தான் கொடுக்க முடியும். அதுக்காக உங்களுக்கு 2 ஆப்ஷன் வைக்கிறேன். என்ன 2 ஆப்ஷன் கேட்டால், ஒன்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் மனப்பூர்வமாக தந்துருங்க. ஒன்று என்ன செய்யணும், எதை எதிர்பார்க்காம ரசூல்லா விரும்பிட்டா எங்களுக்கு என்னத்தையும் கைது நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல விருப்பம் உள்ளவங்க அப்படி சொல்லிடுங்க. அல்லது கடன் மாதிரி நீங்கள் கொடுங்க, அடுத்த ஏதாவது பொருளாதார அரசாங்கத்துக்கு வரும் பொழுது முதல் முன்னுரிமையாக உங்களுக்கு அதுக்குள்ள பணத்தை தருவேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு தருவேன். ஒன்று பிற்காலத்தில் இதற்கு ஈடு வாங்கி கொள்கிற அடிப்படையில் எனக்கு அந்த கைதியை ஒப்படைச்சிருங்க, அல்லது ஒன்றுமே வேணாம் அல்லாஹ்வுக்காக தரோன்னு சும்மா தந்துருங்க. எதை ஏற்றுக்கிறீங்கன்னு கோரசா கூட்டமாக எல்லாம் செய்கிறாங்க. தையபுனாலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் மனப்பூர்வமாக தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரசூல் சொல்கிறாங்க, இந்த கூட்டத்தோடு சொல்கிறோன்னா சரிப்படாது. யார் மனப்பூர்வமாக சொல்கிறீங்க, யார் மன வெறுப்போடு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. கூட்டத்தில் இருந்துக்கிட்டு எல்லாரும் சொல்கிறாங்களேன்ட்டு இப்போ 10 பேர் சரின்னாங்கன்னா 11 ஆளும் சரின்றுவார். 10 பேர் தான் அந்த எண்ணத்தில் இருப்பார், 2 பேர் அந்த விருப்பம் இருக்காது. 3 பேர் சொல்லிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் முதல்ல போய் தனியாக உட்காந்து ஆலோசனை பண்ணி யார் யார் ஒத்துக்கிறீங்கிற லிஸ்ட் எடுத்து பின்னாடி உங்கள் தலைவர்கள் மூலமாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பி. எல்லாரும் வாக்களித்ததை கூட ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நீ மனப்பூர்வமாக தர ரெடியாக இருக்கிறியா, அல்ல எனக்கு விருப்பமே இல்லை எனக்கு இந்த கைதி வேணும் அப்படின்னு சொல்கிறியா, இதையெல்லாம் வந்து நீ யோசிச்சுட்டு வந்து சொல்லுன்றாங்க. சில நாட்கள் யோசித்து உள்ளே போய் ஆலோசனை பண்ணிவிட்டு, இல்லை மனப்பூர்வமாக நாங்கள் விட்டு தர்றோம் என்று வந்து சொன்ன பிறகு அந்த கைதிகள் எல்லாம் பெற்று இந்த ஹவாஸின் கூட்டத்துக்கு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சபையில் வைத்து வாக்களித்தார்களே, ஆனால் அது மனப்பூர்வமாக அவங்க தர்றாங்களா, மன நொந்து போய் தர்றாங்களா, வெறுப்போட தர்றாங்களான்னு கவனிக்க வேண்டிய தலைவர்களுடைய பொறுப்பு. வெறுத்து நிர்பந்தத்தில் வச்சு என்ன செய்யக்கூடாது, நெருக்கி பிடிச்ச ஒரு ஆள்கிட்ட வாங்கிடக்கூடாது. மனசால வெறுத்து ஒன்ற தந்தானே ஆனால் அது சரிப்பட்டு வராது. இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்பளிப்பாக வாங்குறதா இருந்தால் கூட, சமுதாய பணிக்கு அன்பளிப்பாக வாங்குறதா கூட விரும்பி தர்றானான்னு கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம்
இந்த மாதிரி கொஞ்ச நாளில் பஹ்ரைன்லேருந்து நிதிகள் வந்து குவியுது. பஹ்ரைன்லேருந்து ஜக்காத்து பல பொருள்களை வசூல் பண்ணாது, பள்ளியாசப்புறம் நிறைஞ்சு போச்சு. அப்போ மக்கள்லாம் கூப்பிட்றாங்க, அன்னைக்கு ஹவாஸினுக்காக விட்டு தந்தீங்கல்ல, அவங்கெல்லாம் முதல்ல வாங்க, இந்த ஹவாஸின் கூட்டத்தாருடைய கைதிகளை ஒப்படைச்சிங்கல்ல, அவங்கெல்லாம் வாங்கணும்னு ஒவ்வொருத்தரும் வர வர எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்கிறாங்க. அவங்க பெரிய தகப்பனார் அப்பாஸ் கூட வர்றாரு. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார், நானும் என்னுடைய பங்கு வேணான்னு விட்டு தந்துட்டேன், என்னுடைய சகோதரர் அக்கீலுடைய பங்கை நான் விட்டு தந்துட்டேன், எனக்கு தாங்கண்டவன அள்ளிக்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. இவர் அழுறாரு, இன்னும் கொஞ்சம் அள்ளிக்க வேணுங்கிறார். அள்ளிக்க அவர் மூட்டை மூட்டையாக கட்டுறாரு, தூக்க முடியாத அளவுக்கு நிறைய அந்த மூட்டையில் சாக்கில் சேர்த்துக்கிட்டு ரசூலுல்லாஹி சொல்ற, எனக்கு தூக்க முடியலை, என் முதல்ல தூக்கி வைங்க. தூக்கிலாம் வைக்க முடியாது, நீ தான் தூக்கிக்கிறனுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய தகப்பனாராக இருந்தாலும் நீ தான் தூக்கி வச்சுக்கிறன்னு. அவர் என்ன செய்கிறாரு, அவன் கொஞ்சம் பொருளை கீழே இறக்கி வைக்கிறாரு, தூக்க முடியல. ஒரு ஆளை விட்ட நீங்கள் தூக்காட்டி பரவாயில்ல, ஒரு ஆளை விட்டாது எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, உனக்கு தூக்க முடிஞ்ச அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன், நீ ஆள்லாம் தர மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பொருள் அள்ளி போடுறாரு கீழே, அப்போ தான் தூக்க முடியும். எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி தோளில் வச்சுட்டு போயிட்டார். அப்போ எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், இதில் ஒரு செய்தி இருக்கிறது. எதை எதிர்பார்க்காம தான் அல்லாவுக்கா விட்டு கொடுத்தாங்க. எதிர்பார்க்காம அல்லாவுக்கா விட்டு கொடுத்தால் கூட அதை காரணமாக சொல்லி பிறகு ஆதாயத்தை கேட்குறாங்க. அவங்க எதையும் எதிர்பார்க்காம விட்டு கொடுத்தா கேட்கக்கூடாதுல்ல. அப்பாஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த உரிமையை சொல்கிறாரு, நான் வந்து என்னுடைய கைதிகளை விட்டு தந்திருக்கிறேன், வேணான்னு சொல்லி விட்டு தந்திருக்கேன், எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம ஒரு மார்க்கத்திற்காக ஒரு சேவை, ஒரு தியாகம் பண்ணியிருந்தார்களே, ஆனால் அதை கணக்கில் கொண்டு அவங்களுக்காக கூடுதல் முன்னுரிமை கொடுக்கலாம் என்பதும் இந்த சம்பவத்தில் விளங்குகிறது. அதே மாதிரி இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னும் சில ஒப்பந்தங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்த வாரங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகளிலே நாம் கவனம் செலுத்துவது போல நமக்கு மத்தியில் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்களிலும் வாக்குறுதிகளிலும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இதில் ஒருவர் நமக்கு அன்பளிப்பாக ஒன்றை கொடுத்தால் அல்லது ஒரு காரியத்தை செய்து தருவதாக வாக்களித்தால் அவர் மனப்பூர்வமாக அதை செய்கிறாரா அல்லது மன வெறுப்போடு செய்கிறாரா என்பதை அறிந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு சாராருக்கு, ஹவாஸின் என்ற கூட்டத்தாருக்கு ஒரு அவகாசம் கொடுத்ததையும் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அவர்கள் ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இருக்குதுல்ல, அது ஆயிஷா நாயகியுடைய வீடு. பொதுவான கபுர்ஸ்தானில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்படலை. அப்போ ஆயிஷா நாயகி எந்த வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்தாங்களோ அந்த வீட்டில் தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அப்போ ஆயிஷா நாயுடைய வீட்டில் அவங்க அடக்கம் செய்யப்பட்டதுனால அதற்கு பிறகு ஜனாதிபதியாக வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா நாயகிக்கு தந்தையாக இருந்த காரணத்தினால அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலப்புறமாக அடக்கம் செய்யப்படுறாங்க. ஏன்னா அது ஆயிஷாவுடைய தந்தைங்கிற முறையில் அவங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அவங்க ஆசைப்படுறாங்க, நம்மளே அதுக்கு பக்கத்தில் அடக்கணும், இந்த பக்கம் அடக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இடது பக்கமாக நம்மளை அடக்கணும் என்று அவங்க விரும்புகிறாங்க ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது. அப்போ தன்னுடைய மகன்
அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களை கூப்பிட்டு, மகனே நீ வந்து ஆயிஷா நாய்கிட்ட போ, உமர் சலான் சொன்னார் என்று சொல்லிவிட்டு, அந்த பக்கத்தில் என்ன ஆயிஷா தான் சொந்தக்காரங்க, அந்த இடத்துக்கு உரிமையாளர் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான். அதனால அங்கே அடக்கம் செய்கிறதா இருந்தால் அவங்க அனுமதி கொடுக்கணும். அதனால உமர் வந்து இந்த இடத்துல தான் மரணித்த பிறகு